இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராத்திரி நேரத்தில் ஜாலியாக இருக்க முடியவில்லையே என்பதற்காக 4 வயது குழந்தையை கல்லாலேயே அடித்து கொன்ற கொடூரம் தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக பெற்ற தாய் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கோம்பை மதுரை வீரன் தெருவை சேர்ந்தவர் முருகன். இவருடைய மனைவி கீதாவுக்கு 23 வயது ஆகிறது. இவர்களுடைய 4 வயது மகன் ஹரிஸ். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக 2 வருடத்திற்கு முன்னாடியே தம்பதிகள் பிரிந்து விட்டனர். பின்னர் முருகன் வேறு ஒரு கல்யாணம் செய்து கொண்டார். கீதாவும் உதயகுமார் என்பவரை 2வது கல்யாணம் செய்து கொண்டார். 1 வயதில் இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இதனால் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையான ஹரிஸை தன்னுடைய பெற்றோர் வீட்டில் விட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கீதா தன்னுடைய கணவர் உதயகுமாருடன் அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியேறினார். இதனால் ஹரிஸ் அடிக்கடி அம்மா கீதாவிடம் வர ஆரம்பித்துள்ளான். தாய் பாசத்தில் ராத்திரி நேரத்திலும் கூட வந்து தூங்க ஆரம்பித்திருக்கிறான். இதனால் கீதாவுக்கும் உதயகுமாருக்கும் எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே கீதாவின் தங்கை புவனேஸ்வரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆட்டோ டிரைவர் கார்த்திக் என்பவரை கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் கார்த்திக் அடிக்கடி கீதா வீட்டுக்கு வந்து அவருடன் உல்லாசமாக இருந்துள்ளார். இதேபோல புவனேஸ்வரியும் உதயகுமாரும் நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். இதனை ஹரிஸ் பார்த்து விட்டான். இவர்கள் அனைவரின் உல்லாசத்துக்கும் ஹரிஸ் இடைஞ்சலாக இருப்பதாக எண்ணினார்கள். அதனால் அவனுக்கு சரியாக சாப்பாடு தராமல் இருந்திருக்கிறார்கள். பிறகு ராத்திரி நேரம் என்று பார்க்காமல் ஹரிஸை வெளியில் அனுப்பி கதவை அடைத்து விடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு அறையை மட்டுமே கொண்ட கீதாவின் வீட்டில் ஹரிஸ் இருக்கும் வரை உல்லாசமாக இருக்க முடியாது என்று உதயகுமாரும் கீதாவும் முடிவு செய்தனர். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு கீதாவின் சகோதரியான புவனேஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் கார்த்திக் குமார் ஆகியோர் இவர்கள் வீட்டுக்கு வந்துள்ளனர். இவர்கள் 4 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்கள் என்று தெரிகிறது. கார்த்திக், குமார் மற்றும் புவனேஸ்வரியிடம் ஹரிஸ் தங்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறான் என்று உதயகுமாரும் கீதாவும் தெரிவித்தனர். அந்த சமயத்தில்தான் ஹரிஸை கொலை செய்வது என்று 4 பேரும் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறார்கள். இதனால் சில தினங்களுக்கு முன்பு இரவு 8 மணிக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஹரிஸை வெளியில் அழைத்து சென்றுள்ளனர். பிறகு கோம்பை கால்நடை ஆஸ்பத்திரிக்கு எதிராக இருக்கக்கூடிய மயானத்துக்கு அழைத்து சென்றனர். அந்த பகுதிக்கு சென்றவுடன் கார்த்திக் குமார் கம்பியால் ஹரிஸின் கழுத்தில் குத்தியதாக தெரிகிறது. இதன் பின்னர் புவனேஸ்வரி அந்த சிறுவனின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். கீதாவின் 2வது கணவர் உதயகுமார் அங்கிருந்த செங்கலால் சிறுவனின் முகத்தை அடித்து சிதைத்துள்ளார். என் கண் முன்னே என் மகனை கழுத்தை அறுக்காதீர்கள், நான் கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கொண்டு யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி கீதா ஆள் நடமாட்டம் எதுவும் உள்ளதா என்று கண்காணித்துக் கொண்டிருந்தார். கொலை செய்து முடித்ததும் புவனேஸ்வரியும் கார்த்திக்கும் தங்களுடைய ஆட்டோவில் கம்பத்துக்கு சென்று விட்டனர். உதயகுமாரும் கீதாவும் ஒன்றும் தெரியாதது போல் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டனர். ராத்திரி 9 மணிக்கு மேல்தான் குழந்தையை காணவில்லை என்று கீதாவினுடைய பெற்றோர் மற்றும் தங்கை ஆகியோர் தேடி இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து கீதாவும் மகனை தேடி இருக்கிறார். போலீசில் மகனை காணோம் என்று புகார் அளித்ததே கீதாதான். மறுநாள் காலை அந்த பகுதிக்கு சென்றவர்கள் ஹரிஸ் இறந்து கிடந்ததை பார்த்துவிட்டு போலீசுக்கு தகவல் அளித்துள்ளனர். உடலை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீசாருக்கு எதுவுமே உடனே பிடிபடவில்லை. இதனையடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போதுதான் சிறுவனை இவர்கள் அழைத்து கொண்டு ஆட்டோவில் சென்றதை கண்டு அதிர்ந்து போனார்கள். அதன் பிறகு 4 பேரிடமும் போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை நடத்திய பிறகு குழந்தையை அடித்து கொடூரமாக கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து இவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்து இப்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதைவிட கொடூரமான சம்பவம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.